கடவுளே, நல்ல நேரம் பார்க்காம நடந்த கல்யாணத்தினால என் பிள்ளைங்களுக்கு என்னெல்லாமோ பிரச்சனை வந்துருச்சு. இந்த தடவை வெற்றி சக்தியோட வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கட்டும். கடவுளே, எந்த கஷ்டமும் வராம எல்லாரையும் நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். ஏய் சரண்யா, மாலை எடுத்து கொடு. இந்த தடவை தான் சக்தி சின்ன பொண்ணு, அவளே எடுத்து கொடுத்து கல்யாணம் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த தடவை நான் எடுத்து கொடுக்கறேன்டா. சரியா? 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. மீனாட்சி அம்மா, உங்க கையால எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. துர்கா, இந்தம்மா. அச்சுது எடுத்துக்கோ. இந்தங்கம்மா. வெற்றி, தாலிய கட்டுறா. என்னக்கா இது? யாராச்சும் வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களான்னு பாக்குறேன். யாருமே சொல்ல மாட்டாங்களே. டேய், நிப்பாட்னா நாம தாண்டா நிப்பாட்டணும். நாமளே ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கோம். இனிமே யார் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறா? சக்தி நினைச்சதெல்லாம் நடக்குதே. பூஜா, பாப்பலாம். எங்க? வான்னு சொல்லுங்க. சக்தி, ப்ரோ ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஓகே. வாங்க. எந்திரி. போடா. சரி, ஓகே ஓகே, உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, இனிமே நாங்க பாத்துக்கிறோம். தம்பி, என்ன பண்ண போறீங்க? மாப்பிள்ளை பொண்ணு ஊர்வலம். ஊர்வலமா? கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஊர்வலமா? மா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ ரூம்ல போ.
ஆமா நான் பெரிய இவன் போன. மா இவ்வளவு உள்ள கூட்டு போங்கம்மா. இவனுங்க ஒண்ணு சேர்ந்தாலே இப்படிதான். ஏய் என்னமோ பண்ணுங்கடா. ப்ரோ வாங்க ப்ரோ போலாம். வா வாங்க வா சக்தி. டேய் திரியா. டேய் திவ்யா, என்னடா இவ்ளோ லேட்டா வந்திருக்க? திடீர்னு உனக்கு கல்யாணம் சொல்லிட்டாங்க. இந்த ஊரோட வண்டி அரேஞ்ச் பண்றதுக்குள்ள என் டவுஸ்லேயே கிழிஞ்சு போச்சு. அதான் பேண்ட் போட்டிருக்கேன். எம்மரா ஜோக்கு பாத்தியா? சரி வாங்க போலாம். நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் வீட்டை பாத்துக்கிறேன். சரி வெற்றி கார்ல உட்காரு. வண்டியில ஏறின என்னக்கா பாத்துட்டு நிக்கிறீங்க? ஏதாவது பண்ணுங்கக்கா. இரு இரு, இப்பதானே ஊர்வலம் ஆரம்பிச்சிருக்கு. அக்கா இன்னைக்கு மட்டும் நீங்க ஏதாவது சொதப்புனீங்க, மேடம். அதுக்கப்புறம் குழம்பினே இருக்காதீங்க மேடம். எல்லாத்தையும் எங்க அக்கா பாத்துக்கும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சங்கிலி, இப்ப மீனாட்சி மட்டும் தானே வீட்டுல தனியா இருக்கா? ஆமாக்கா, எல்லாம் ஊர்வலத்துக்கு கிளம்பிடுச்சுல்ல. அக்கா இதான் கத்திய சொருக சரியான நேரம். நீங்க சீக்கிரம் வாங்க போலாம். சரி வா. அம்மா தாயே, வெற்றிக்கும் சக்திக்கும் பிரச்சனை வரும்னு சாமியார் சொன்னதுல இருந்து நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனா நீ என்ன கைவிடல. ரொம்ப நன்றிம்மா. மீனாட்சி அக்கா. ஏ புஷ்பா, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? என்ன மீனாட்சி அக்கா, உன் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் 2வது கல்யாணமாமே, எங்களை எல்லாம் அழைக்க மாட்டியா? 2வது கல்யாணமா? 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் பொண்ணு என்ன ஒன்ன மாதிரின்னு நினைச்சியா? நல்ல நேரம் பார்த்து என் மாப்பிள்ளை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அது சரி, முதல் கல்யாணத்தோட அருமை தெரிஞ்சாதானே இதெல்லாம் உனக்கு புரியும். மீனாட்சி அக்கா. ஏய் இருடா. மீனாட்சி அக்கா என்ன உசுப்பேத்தி பாக்குதான். நீ பேசுக்கா. ஆனா சங்கிலி, பாவம் மீனாட்சி அக்கா, அவங்களுக்கு விஷயமே தெரியல போல. புஷ்பா, என்ன சொல்ல வர? இத பாரு, நேத்து வரைக்கும் ரங்கநாயகி அம்மாவும் உன் பொண்ணும் எலியும் பூனையுமா இருந்தாங்க. ஆனா இப்போ எப்படி ஒண்ணானாங்க? அது எப்படி? அது எப்படி சொல்லு மீனாட்சி அக்கா. மீனாட்சி அக்காக்கு சொல்ல தெரியாது. இத பாரு மீனாட்சி அக்கா, ரங்கநாயகி அம்மா கிட்ட ஒரே நாள்ல எல்லா பிரச்சனையும் எப்படி இப்படி சால்வ் ஆச்சுன்னு நீ கேட்டியா? நீ கேக்கல. சரிமா, அத விடு. ஏதோ தாலி கட்டினாங்க, அது வரைக்கும் நாம ஒத்துக்கலாம். ஆனா இன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் வச்சாகணும்னு சொல்றாங்களே, அதையாவது நீ ஏன்னு கேட்டியா? அட என்னக்கா நீ, கல்யாணம் பண்ணா சாந்தி முகூர்த்தம் வைக்கணும்ல, அதான் மீனாட்சி அக்கா கேக்கல. நான் மீனாட்சி அக்கா. அத எப்படிடா? மீனாட்சி அக்கா பதில் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்துக்கும் நீ பதில் சொல்லிட்டு இருக்க. சரி சரி, இப்போ நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. இப்போ வெற்றிக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? ஒரு வருஷம் ஆயிருக்கும்ல? இத்தனை நாள் வைக்காத சாந்தி முகூர்த்தத்தை அவசர அவசரமா எதுக்கு இன்னைக்கே வைக்கணும்? ஏன் வைக்கணும்? பாத்தியா மீனாட்சி அக்கா, சங்கிலிக்கே பதில் சொல்ல தெரியல. சரி பூஜா, நீயாவது பதில் சொல்லு. ஐயோ, எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் மீனாட்சி அம்மா வீட்டுக்கு ரோகத்தோட வந்திருக்கேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க. நீயாவது சொல்லு மீனாட்சி அக்கா. இன்னைக்கு எதுக்கு அவசர அவசரமா சாந்தி முகூர்த்தம் வெச்சே ஆகணும்னு சொல்றாங்க? அப்படி என்ன அவசியம் வேண்டி கிடக்கு? இது என்ன கேள்வி? ரங்கநாயகி அம்மா மனசு மாறிட்டாங்க, அதனாலதான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை உனக்கு? என்னக்கா, எனக்கு என்ன பிரச்சனை?
எனக்கு ஒண்ணும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை எல்லாமே உனக்கு தான் சொல்ல வரேன். என் பொண்ணு ஏன் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை? ஐயய்ய, என்னக்கா நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? நீ சொல்ல வந்ததை நேரா உடைச்சு சொல்லுக்கா. மீனாட்சி அக்கா, இப்படி சாந்தி முகூர்த்தம் நடந்தா என்ன ஆகும்? உன் பொண்ணு உண்டாயிருவா. அப்புறம் இந்த வாந்தி மசக்கன்னு வழக்கம் போல எல்லாம் வரும். அப்புறம் IAS படிக்க முடியாம போயிடும்ல. உன் பொண்ணு கலெக்டர் ஆயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இந்த ரங்கநாயகி அம்மா இதெல்லாம் பண்றாங்க. என்னக்கா இதெல்லாம் உனக்கு புரியலையா? இத பாரு புஷ்பா, நீ இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்ற. உனக்கு பொறாம, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஐயய்ய, இதுல எனக்கு எதுக்கு பொறாம? உன் பொண்ணுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்து அவ கலெக்டர் ஆக முடியாம போனா தானே எனக்கு சந்தோஷம். என்னக்கா இத கூட நான் தான் ஞாபகப்படுத்தணுமா உனக்கு? இத பாரு, உன் பொண்ணு பாசம் உன் கண்ணை மறைக்குது. எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவிடு. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன நல்லது பண்ணாலும் நமக்கு தான் பொல்லாப்பு. வாடா போலாம். உன் பொண்ணு கலெக்டர் ஆயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இந்த ரங்கநாயகி அம்மா இதெல்லாம் பண்றாங்க. அக்கா, ஒருவேளை ரங்கநாயகி ஏத்துக்கிட்ட மீனாட்சி அம்மா இதை பத்தி கேட்டு அப்படியெல்லாம் இல்ல அவ IAS ஆகட்டும்னு சொல்லிட்டாங்கன்னா என்னக்கா பண்றது? ரங்கநாயகி அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஆளா என்ன? அவெல்லாம் லேஸ்ல விடுற ஆளே கிடையாது. அவெல்லாம் விட்டு கொடுக்கவும் மாட்டா. அவ வேற என்னமோ யோசிச்சு வச்சிருக்கா. அது என்னன்னு அதுவா வரும். அதுக்கப்புறம் அதை யோசிப்போம். வந்துட்டா பாரு. அப்புறம் பார்க்கலாம். நீ பாத்துக்கோ. சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. வாடா. இவனுங்க ஊர்வலன்னு சொல்லிட்டு போறானுங்க போயிட்டே இருக்கானுங்க மீனாட்சி. என்னால வெயில் தாங்கவே முடியல. அதனாலதான் திரும்பி வீட்டுக்கே வந்துட்டேன். என்ன மீனாட்சி அம்மா, சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாம் ரெடி தானே? அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க மீனாட்சி. நேத்து வரைக்கும் நீங்க என் பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு தடபுடலா சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க. என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியலம்மா. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் கூட உன் பொண்ணை என்னவோன்னு நினைச்ச மீனாட்சி. ஆனா அவ என்னையே ஒரு நிமிஷம் அசர வச்சுட்டா. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதல்ல, நான் சொல்றேன். உங்க பொண்ணு சக்தி வெற்றி தான் முக்கியம், எனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டா மீனாட்சி. நான் உன் பொண்ணை என்னவோன்னு நினைச்ச மீனாட்சி. அப்படின்னாமா உங்க பொண்ணு கலெக்டர் ஆகணும்னு நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டீங்க, அதே மாதிரி சக்தியும் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பா. ஆனா நான் அவகிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன மீனாட்சி. இத பாருமா, நீ கலெக்டர் ஆனா வெற்றியோட மனைவியா இருக்க முடியாதுன்னு. அவ்வளவுதான். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஒரே நிமிஷத்துல, வெறும் ஒரு நிமிஷத்துல கலெக்டர் ஆசையை எல்லாம் தூக்கி போட்டுட்டா மீனாட்சி. எனக்கு வெற்றி போதும் அத்தை, எனக்கு கலெக்டர் பதவியெல்லாம் தேவையில்லாத அப்படின்னு தூக்கி போட்டுட்டா. அடி பாவி, ஒரு நைட்டுக்குள்ள இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? அதான் ரங்கநாயகியத்தையும் சக்தியும் ஒன்னாயிட்டாங்க. அட, எப்படி மீனாட்சி உன் பொண்ணை இப்படி வளர்த்து வச்சிருக்க? என்னால சுத்தமா நம்பவே முடியல. ஆனா அவ கலெக்டர் ஆனாலும் தயாரா இருக்கா, இல்ல என் பிள்ளைக்கு மனைவியா மட்டும் இருக்கணும்னாலும் அதுக்கும் தயாரா இருக்கா. இப்படி எல்லா விஷயத்துக்கும் சரின்னு சொல்லி வளைஞ்சு போற மாதிரி ஒரு பொண்ணை வளர்க்கறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் மீனாட்சி. சொல்ல போனா என் பொண்ணு கூட இப்படி கிடையாது மீனாட்சி. நிஜமாவே நீ சாதிச்சுட்ட. உன் பொண்ணு தன்னோட கனவை விட்டுட்டு இவ்ளோ தூரம் எனக்காக இறங்கி வரும்போது நான் என்னோட பெருந்தன்மையை கொஞ்சமாவது காட்டணும்ல. அதுக்குதான் இந்த ஏற்பாடு. இதை நான் சொல்லலான்னு பார்த்தா சொந்த பந்தம் முன்னாடி என்னால இதை சொல்லக்கூட முடியல. இதை சொல்லத்தான் வந்தேன். சரி, நான் ஊர்வலத்துக்கு போறேன். என் புள்ள அங்க தேடுவான். நான் வரேன்.
எனக்கு வெற்றி போதும், அத்தை எனக்கு கலெக்டர் பதவியெல்லாம் தேவையில்லாத அப்படின்னு தூக்கி போட்டுட்டா. இப்பதானே உனக்கு சந்தோஷமா விளக்கு ஏத்துன, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தா நான் எப்படிமா தாங்குறது? உனக்கே நல்லா தெரியும், சக்தியோட ஒரே கனவு கலெக்டர் ஆகணுங்கிறது தான். யமுனாவோட கல்யாணத்துக்காக அவ கலெக்டர் கனவை கைவிட்டப்ப நான் அவளை அவ்வளவு கண்டிச்சேன். இப்ப அவ அவளோட புருஷனுக்காக திரும்பவும் கலெக்டர் கனவை கைவிட்டிருக்கா. ஆனா இப்ப அவளை கண்டிக்க எனக்கு என்னமா உரிமை இருக்கு? சக்தி அவளோட கலெக்டர் கனவை கைவிட்டிருக்கானா அவ மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கணும். இதெல்லாம் உனக்கு தெரியலையாமா? உனக்கு அப்படி என்னமா கல் மனசு? சுத்தி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு தெரியாம இருக்குமா? நீ எப்படிமா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க? எல்லாரும் ஊர்வலத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க, மீனாட்சி மட்டும் சாமி முன்னால வந்து நின்னுகிட்டு இருக்கா. அம்மா, என்னால இந்த கொடுமையெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியல. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒரு சாதாரண பொண்ணா சக்தி வாழ்றத என்னால பார்க்க முடியாது. இனிமே நான் இவங்க யார் முகத்திலேயே முழிக்க போறதில்ல. அவங்க இஷ்டப்படி வாழட்டும். நான் போறேம்மா, நான் போறேன். மீனாட்சி, 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 நில்லு நில்லு. மீனாட்சி, எங்க போயிட்டு இருக்க? நான் எங்கேயோ போறேன், உங்களுக்கு என்ன? என்ன மீனாட்சி இப்படி கேட்டுட்ட? அங்கே நம்ம பொண்ணுக்கு நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு பாதியில போனா என்ன அர்த்தம் மீனாட்சி? என்னையா சொன்ன? என்ன சொன்ன? நம்ம பொண்ணா? அந்த அக்கறை உனக்கு இன்னும் இருக்காயா? என்னாச்சு மீனாட்சி? ஐயோ, இன்னும் என்ன ஆகணும்? ஒரு அப்பாவா முன்னாடி நின்னு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு எத்தனை தடவை நான் உனக்கு கேட்டிருப்பேன். பண்ணியா நீ? பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீதான் முதல் ஆளா வந்து நின்ன. மீனாட்சி, அதெல்லாம் முன்னால மீனாட்சி. நடந்தது நடந்துச்சு, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? யோ, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கேட்கறதுக்கு ஆம்பளை இல்லாத வீடுன்னு ஆயி போச்சு. இதெல்லாம் யாரால? பொண்ணால தானே. யார் வேணா என்ன நாட்டாம வேணா பண்ணலாம். அப்படிதான் இருக்கு எங்க நிலைமை. சக்தி என்ன ஆசைப்பட்டா சொல்லியா? அதானே உனக்கு என்னையா தெரிய போகுது? அப்பாங்கிற அக்கறை எனக்காவது ஒரு நாள் உனக்கு இருந்திருக்காயா? சக்திக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசை, ஆனா இன்னைக்கு அந்த ரங்கநாயகி அம்மா சக்தி கலெக்டர் ஆக கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. இவளும் சரின்னு சொல்லியிருக்கா. என்ன மீனாட்சி சொல்ற? ரங்கநாயகி அம்மா ஏன் அப்படி சொல்லணும்? அவங்க சொன்னாலும் சக்தி ஏன் அதை ஒத்துக்கிறனா? என்கிட்ட கேட்டா? யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட போய் கேளு. பெத்த தகப்பங்கிற அக்கறை உனக்கு கொஞ்சமாச்சும் இருந்ததுன்னா போய் அவங்க கிட்டே கேளு. என்னதான் பிரச்சனைன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லு மீனாட்சி. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னையா இருக்கு? என் பொண்ணு கலெக்டர் ஆக முடியாதுன்னு அந்த புஷ்பா வந்து சொல்லிதான் எனக்கே தெரியும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எதுக்கு இந்த உயிரோட இருக்கணும்? ஓ மீனாட்சி, அவசரப்படாத. என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது மீனாட்சி. புஷ்பாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஆழியா நீ? உன்னால என்ன பண்ண முடியும்? 3 பொண்ணுங்களோட என்ன நிர்கதியா விட்டுட்டு போனவன் தானே நீ. உன்கிட்ட என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? மீனாட்சி, அப்படியும் சொல்லாத மீனாட்சி. நான் இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டேன் மீனாட்சி. என்னையா மாறின? எனக்கு ஒண்ணும் புரியல. மாறிட்டேன்னு நீ சொன்னா மட்டும் போதுமையா? நீ மாறினத இந்த ஊர் முன்னாடி சொன்னியா, இல்ல இந்த உலகத்து முன்னாடி தான் சொன்னியா? ஏன் நீ 2ஆவதா கட்டிக்கிட்டிய ஒருத்தி அவகிட்டயாவது சொன்னியா? சொல்லல. இப்பவும் அவ வீட்டுல நீ நடிச்சிட்டு தானே இருக்க. ஐயோ மீனாட்சி, தயவு செய்து நான் சொல்றத கேளு மீனாட்சி. அந்த ரங்கநாயகி அம்மாட்ட நான் நியாயம் கேட்கிறேன். எப்படி என் பொண்ணை கலெக்டருக்கு படிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்கன்னு நான் கேட்கிறேன். மாப்பிள்ளைட்டு நான் பேசுறேம்மா. நீ இல்ல,
வேற யார் இனிமே பேசினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயோ, இப்படி சொல்லிட்டு இப்ப நீ எங்க போற மீனாட்சி? இப்ப நீ போயிட்டா நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க மீனாட்சி? நான் போறதுக்கு போக்கிட என்னையா இருக்கு? திரும்ப நான் இங்க தானே வந்தாகணும். கொஞ்ச நேரம் எங்கேயாவது கண்காண